சில பேர்த்துக்கு பாருங்கள் ஒன்றுமே தெரியாது, படிக்க தெரியாது, வேத வசனத்தை படிக்க தெரியாது, புரிஞ்சிக்க தெரியாது. ஆனால் ஆவியானுடைய பலத்தினால் அவர்கள் விசுவாசத்தில் நிற்பார்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆமென். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? பலப்படுத்தி சகாயம் பண்ணுறார். நான் நினச்சேன் எனக்கு உதவி இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினச்சேன். நான் இந்த வாக்குத்தத்தை நான் தியானிக்கும் பொழுது, எனக்குள்ள உணர்த்தப்பட்ட பொழுது நான் நினச்சேன், சில நேரத்தில் சிலருக்கு உதவி செய்யும்படியாக இந்த உலகத்தில் நாம் போவோம். சிலருக்கு என்ன உதவி செஞ்சாலும் பாருங்கள், அவங்க நிற்கவே மாட்டாங்க. அதாவது நிற்கவே மாட்டாங்க, உட்காரவும் மாட்டாங்க. அதாவது நான் சொல்கிறேன், சரீர பிரகாரமாக பலவீனம் இருக்கிறவங்கள சொல்கிறேன். நான் ஹெல்ப் வேணும், அவங்கள தூக்கி உட்கார வைக்கணும், திருப்பி உட்கார மாட்டாங்க, தூக்கி நிற்க வச்சா நிற்க மாட்டாங்க. ஏன்னா உதவி பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஒரு தடவை நான் போய் கொண்டிருக்கும் பொழுது, நம்ம மதுபானத்தினால் நிறைந்த ஒரு சகோதரன் ரொம்ப உளுந்து போய் கிடந்தாப்படி, ஏதாவது அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டு போய் ரத்தம்லாம் இருந்துச்சா, தூக்கி பைக்கில் உட்கார வச்சாக்கா, இரவு சமயம் வேறு உட்கார வச்சாக்கா, பைக்கிலே உட்கார முடியல, அவ்வளவு பலவீனம், அந்த மதுபானத்தினால பலவீனம். நான் உதவி பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ இங்கே பாருங்கள், இந்த வசனம் அப்படின்னு சொல்லுது, உதவி நல்லது தான், ஆனால் நம்மளை பலப்படுத்திட்டு உதவி பண்ணாக்கா அந்த உதவி நம்மளுக்கு தகும், அந்த உதவினால் நாம் பிரயோஜனம் அடைவோம். ஆகவேத்தான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வசனம். எல்லாம் சொல்ல, பலப்படுத்தி சகாயம் பண்ணோம். வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த வருஷத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, அதே நேரத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்தி உதவி செய்யுங்க. வெறும் எல்லாத்துலேயுமே பலன் பாருங்கள். இந்த வருஷத்தில் பலன் நம்மளுக்கு வெறும் சரீர பிரகாரமாக மாத்திரமில்ல, ஆவியில் பலன் தான் எல்லாவற்றுக்கும் மேலான முக்கியம். ஏன்னா ஆவியில் ஒரு பலன் இல்லைனாக்கா, ஆவியில் பலவீனம் ஆயிடுச்சுனாக்கா, முறிந்த ஆவியாக போச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம். ஆவி முறிஞ்சு போச்சுன்னா, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? ஆவி முறிஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மனசில் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. மனசில் ஒரு ஆவினால், பரிசுத்த ஆவினால் ஒரு பலன் நம்மளுடைய அந்த மனதுக்குள் வரும் பொழுது, அந்த ஆவிக்குள் உண்டாகிற பலன் நம்முடைய சரீரத்திலும் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம், இயேசுவை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவருடைய பலத்தினாலே. இன்னைக்கு அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம், ஆவியானுடைய பலத்தினாலே. அப்போ ஆவியானவரால் ஒரு பலனை நமக்கு கொடுக்க முடியும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும், அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். எனக்கெல்லாம் ஆவியானுடைய பலன் இன்னும் அதிகமாய் வேண்டும். ஆவியானுடைய பலன் வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே. காலையில் நேரமாக எந்திரிக்க வைக்கிறது யாருடைய பலன்? சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது யாருடைய பலன்? ஜெபிக்க வைக்கிறது யாருடைய பலன்? வேத வசனத்தை வாசிக்க வைக்கிறது யாருடைய பலன்? ஒவ்வொரு நாளும் நான் சுகமாய் என்னுடைய கடமைகளை செய்கிறேனே யாருடைய பலன்? ஆமென். இப்போ இதெல்லாம் ஆவியானுடைய பலன். உபவாசிக்க வைக்கிறது ஆவியானுடைய பலன். பாருங்க, நம்ம மாம்சத்தில் வாழ்ந்தாலும் கூட மாம்ச பலனையே சார்ந்து வாழ்கிறவர்கள் அல்ல. அநேகர் உலகத்தில் மாம்ச பலனையே சார்ந்து வாழ்கிறார்கள். வெறும் மாம்ச பலனை நமக்கு மாம்ச பலன் அவசியம், மாம்சத்தில் நல்ல பலனோடு இருக்க வேண்டும், நல்லது. ஆனால் உண்மையாகவே நமக்கு இந்த மாம்சத்தின் பலனோடு கூட நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியப்படும் விதமாக, நாமே அதிசயமாய் நினைக்கும்படியாக அவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டே செய்ய வைக்கிறார். நம்மை கொண்டே செய்கிறார் ஆவியானவருடைய பலத்தினால. உண்மையாகவே இது அந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது வெறும் நம்முடைய உள்ளான மனுஷனை மாத்திரம் பலப்படுத்துறதில்ல, உள்ளான மனுஷன் பலன் அடையும் பொழுது அது சரீரத்திலும் கூட பாதிப்பை உண்டு பண்ணுகிறது, தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு மோட்டிவேஷனை உண்டு பண்ணுகிறது, சரீரத்தில் கூட ஒரு உற்சாகம் உண்டாகிறது, சரீரத்தில் கூட ஒரு பலனை நாம் உணர்கிறவர்களாய்
நாம் இருக்கிறோம் எப்பொழுது? பரிசுத்த ஆவியின் பலன் நம்மை பலப்படுத்தும் பொழுது. நியாயாதிபதிகள் பழைய ஏற்பாட்டில் பாருங்க, அதாவது லிட்ரலாக நடந்த ஒரு காரியம் இது. அதாவது சரீர பிரகாரமாகவே நடந்த காரியம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சிங்கத்தை கிழிக்கிறான். எப்படி கிழிச்சானா? ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல. ஆட்டுக்குட்டியை சிங்கம் மாதிரி கிழிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? சிங்கத்தை ஆட்டுக்குட்டி மாதிரி கிழிக்க முடியுமா? கிழிக்க முடியாது. ஆனால் இங்கே சொல்லப்படுது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதுனால. எல்லாம் சொல்லும் கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன். அப்போ சாதாரண மனுஷனாக இருக்கிற அந்த சிம்சோன் ஒரு சிங்கத்தை கிழிக்க முடியல. அப்போ அவனுக்கு ஒரு பவர் தேவைப்பட்டது. அது கடவுளுடைய ஆவியானவருடைய பலன். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் அவன் மேல் இறங்கினதினால். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தாவின் வரும் பொழுது பாருங்க, பரிசுத்தாவினர் இருக்கும் பொழுது இவனுடைய வாழ்க்கையில உள்ளான மனுஷன் தானே இவன் பலன் அடைஞ்சிருக்கணும். ஆனால் பிசிக்கலா இவன் ஒரு சிங்கத்தை போய் கிழிக்கிறான். யாருடைய பலத்துல? சரீர பிரகாரமான பலன் அவனுக்கு சிங்கத்தை கிழிக்கிறதுக்கு உண்டாகிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்முடைய சரீரத்திலே தாக்கத்தையும் செயல்பாடுகளையும் மாற்றங்களையும் பலனையும் கொண்டு வருகிறது என்பது உண்மை. ஹல்லேலூயா. ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது சிலர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆவியில் இருந்து அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில சரீர பிரகாரமான வியாதிகள் குணமாக இருக்கிறது. சில சரீர பிரகாரமான சோர்வுகள் நீங்கி இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கொடுக்கிறதான ஒரு உன்னத பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். அதில் சொல்லப்படுகிறது, என் பேச்சும் என் பிரசங்கம் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனப்பாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கிறது. நம்ம சில பேரை அழகா நம்முடைய பேசி நயவஞ்சகமாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி எந்த மனுஷனையும் ரட்சித்த முடியாது. அதான் சொல்றாரு, என் பேச்சு, அதாவது என்னுடைய பிரசங்கம், என் பேச்சு, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே எப்படியாவது இவங்களுக்கு புரிய வச்சிடணும், எப்படியாவது இவங்க உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நயமா நம்ம ஞானமா அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி பேசுறது மாத்திரம் இல்லை. அப்படி பேசுறேன் நான், ஆனா ஆவியின் பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். சில பேர்த்துக்கு பாருங்க, ஒண்ணுமே தெரியாது, படிக்க தெரியாது, வேத வசனத்தை படிக்க தெரியாது, புரிஞ்சிக்க தெரியாது, ஆனால் ஆவியானுடைய பலத்தினால் அவர்கள் விசுவாசத்தில் நிற்பார்கள். ஆமென். அநேகருக்கு படிக்கவே தெரியாது, சரியா இயேசுவின் சத்தியத்தை சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூட தெரியாது. ஏன்னா சொல்லணும் அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்ம அறிஞ்சிருக்கணும், நம்மளுக்கு ஞானம் வேணும், நம்மளுக்கு அந்த பேச்சு ஆற்றல் வேணும், அதாவது புரிஞ்சிருக்கணும். யாருன்னு போய் இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட யாரும் கேட்டாக்கா எல்லாருமே தடுமாறிடுவோம். ஏன்னா நாங்களே அதுக்கு பதில் சொல்றதுலாம் தெரியுமா? உங்களுக்கு இயேசு ஒருத்தர் தான் கடவுளா, இல்லை பிதான்னு சொல்றீங்களா அவரும் கடவுளா, ஆவியானவர்னு சொல்றீங்க அவரும் கடவுளா, 3 பேரும் கடவுளா, இல்லை இயேசு ஒருத்தர் தான் கடவுளா அப்படின்னு கேட்டாக்க என்ன பதில் சொல்லுவீங்க? 3 கடவுளா? அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான மென்டாலிட்டி இருக்காது. உங்களுக்கு புரியும், அதை நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இதை நம்ம ஞானத்தில் செய்ய முடியாது. நயவசனப்புல சொல்லி இல்லைங்க 3 கடவுள். எப்படிங்க 3 பேர் கடவுள்? 1 + 1 + 1 எவ்வளோங்க? 1 = 1 = 1 எவ்வளோ? அப்புறம் நீங்கள் மாத்திரம் என்னங்க 1 + 1 + 1ன்னே சொல்கிறீங்க? ஒருவரேன்னு சொல்கிறீங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒருவரேன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒருவரையே கும்பிடுங்க, 3 பேர் சொல்கிறீங்க? இப்படியெல்லாம்
சில நேரத்தில் கேட்கும் பொழுது சொல்ல தெரியாது. ஆனால் நயவசனிப்பும் அல்ல, மனுஷ ஞானமும் அல்ல, ஆவியின் பலத்தினால் நிற்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்துவத்தில் எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நன்றாய் புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாம் புரிஞ்சுதான் நான் இயேசுவை நம்பினேன், என்னைக்குமே நம்ப முடியாது. எல்லாம் புரிஞ்சாதான் நான் விசுவாசிப்பேன், என்னைக்குமே புரியாது. கண்டு விசுவாசிக்கிறவன் விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது விசுவாசத்தின் மார்க்கம். ஆசீர்வாதம் சரி பார்க்கலாம். ஒரு சகோதரன் ஆரம்ப நாட்களில் எங்களுடைய ஜனந்தொடி சேர்ந்த ஒரு சகோதரனுக்கு நான் சொன்னேன், சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவன் சொன்னான், நீ ஜெபம் பண்ணு, நான் தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன், அந்த ஆண்டவர் என்னை விடுவிச்சார்னா அப்புறம் நம்புகிறேன். எப்படிப்பட்டதான் டெஸ்ட் பாருங்கள். அவர் விடுவிக்கணுமா, நான் ஜெபம் பண்ணுறதும் அவருக்காக, அவர் தண்ணி போட்டுகிட்டே இருப்பாராம், விடுவிச்சு அவர் நம்புறாரா. நான் சொன்னேன், நீ நம்பவும் வேண்டாம், ஏசப்பா ஒன்று விடுவிக்கிறதும் வேண்டாம், நான் உனக்கு ஜெபம் பண்ணுறதும், உனக்குள்ளேயே ஒரு ஆசை இல்லையே நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு. அப்போ உனக்காக நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும்? உனக்காக ஏசு என்னத்துக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்யணும்? விட்டுரு. அப்போ அவங்களுக்கு புரிய வச்சோ, அவங்க மனுஷ ஞானத்திலோ நயவசனத்தினாலேயோ ஒரு சில மனுஷனை ரட்சிக்க முடியாது. இது ஆவியானுடைய பலத்தினால் உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆமேன். ஆகவே தான் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் பலன் தேவை. விசுவாசத்தில் நிற்கணும்னாக்கா ஆவியின் பலன் தேவை, இல்லாட்டினா கண்டிப்பாக சோர்ந்து போயிருவீங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ விசுவாசிகள் பின்வாங்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? ஆவியின் பலன் இல்லை. இன்னைக்கும் மனப்பாடம் எனக்கு தெரியும். ராஜின்னு தோமர்பாளையத்தில் அவரு நான் ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லயே வசனங்கள் அவ்வளவு ஒரு மனப்பாடமா சொல்லுவார். இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனம் அப்படி சொல்லுதுன்னு. அதே மாதிரி சில ஊழியக்காரர்லாம் எனக்கு தெரியும், வசனத்தை இன்னைக்கும் கூட அப்படியே அத்து வேற ஆணி வேறிய வசனத்தை நினைவில் வச்சு சொல்றவங்க, வசனத்தை அப்படியே அழகா பிரசங்கம் பண்றீங்க, மணிக்கணக்கில் குறிப்பிடுத்து பிரசங்கம் பண்றவங்களாம் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. காரணம் என்னன்னாக்கா, மனுஷ ஞானம் நயவசனிப்பை நம்பி போனோம் அப்படின்னாக்கா பலன் கொடுக்கப்பட முடியாது. அது ஆவியின் பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை ஆவியின் பலத்தினால், விசுவாச வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. சகரியா 4:6 கூட அதைத்தான் சொல்லுகிறார். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அப்பொழுது அவர் செருபபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கலை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வருஷத்துல, கடந்த வருஷத்துல நீங்க நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்களா? நிறைய ஜெபம் கூட பண்ணி பார்த்துட்டீங்களா? பிரயாசப்பட்டு பார்த்துட்டீங்களா? பலத்தையும் பராக்கிரமத்தையும் ஞானத்தையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய டேலண்ட்களையும் பயன்படுத்தி பார்த்துட்டீங்க இல்லையா? ஒன்றும் நடக்கலையா? இன்னைக்கு இந்த வருஷத்துல ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க ஆவியானவருக்கு. யாருக்கு? உங்களையே பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி ரெண்டுத்துக்கும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஆவியில் நிறைந்து ஜெபித்து பாருங்க. ஆவியின் பலன் என்ன செய்யுதுன்னு பாருங்க. அது அரண்களை நிர்மூலமாக்கும், உங்களுக்கு தெரியாத காரியங்களை எல்லாம் அது தரைமட்டைமாக்கும், வாசல்களை திறந்து கொடுக்கும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. எல்லாம் சொல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியின் பலத்தினாலே எல்லாம் ஆகும். ஆமேன். ஆவியானுடைய பலன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம விசுவாசிக்கிறோம், அநேகர் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். சரீர பலனை குறித்து சில வசனங்களை வாசிக்கிறேன், அப்போதான் இது நல்லா புரியும் இல்லையா? சரீர பலனை குறித்து சில வசனங்கள் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. எல்லாம் சொல்லுங்க, பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. அப்ப சில சரீர பலத்துல கொஞ்சம் சரீர பிரகாரமா நல்ல பலனோடு இருக்கிறவங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சரீர பலத்தினால், சும்மா அவனுக்கு இருக்கிற பலத்தினால் மேற்கொள்வதில்லை. பலத்தினால் மேற்கொள்வதில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, திக்கற்றவர்களுக்காகவும் விதைகளுக்காகவும்
கர்த்தர் வழக்காடுகிறார். கர்த்தர் அவங்களுக்காக நியாயாதிபதியை நிச்சு வழக்கறிஞரை நிச்சு வாதாடிட்டு இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற உலக ஞானத்தையும் உலக பலத்தையும் படைத்த ஒரு மனுஷன் மேற்கொள்ள முடியாது. பல நேரங்களில் கர்த்தர் நம்ம பக்கம் நிற்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறபடியே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எல்லாம் சொல்ல, கர்த்தர் என் பலனாய் இருக்கும் பொழுது மனுஷன் ஒருவரும் பிசாசும் என்னை மேற்கொள்வதில்லை. ஏசாயா 30வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 30:2. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுடைய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிலையிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போருடைய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. நாமளாம் இருக்க வேண்டியதில் எப்படி? நம்மளுக்கு விழிப்புணர்வு உண்டாகும்படியாக இந்த வசனம் வருது. அப்போ பார்வோனின் பலத்தை அப்படின்னாக்கா ஃபிசிக்கலான பலம், எகிப்தின் நிழல் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற சொத்து சுகம், நம்மளுக்கு இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யம் பணம் பொருள் வீடு, இதில் திருப்தி. எகிப்துனாக்கா பின்மாற்றம். ஆராதனைக்கு வராத இருக்கிறது எகிப்துக்கு போகிற மாதிரி, ஆராதனைக்கு வராத நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறது எகிப்துக்கு போகிற மாதிரி, ஆராதனைக்கு வராத இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கறி விருந்துக்கு போயிட்டு இருக்கிறது கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறது எகிப்துக்கு போகிற மாதிரி. அங்கே அப்படி போகிறவங்களுக்கு அப்படி போகிற முரட்டாட்டமுள்ள ஒரு புத்திரருக்கு ஐயோ. முரட்டாட்டமல்ல என்னன்னு சொல்ல, முரட்டாட்டமுள்ள ஜனத்துக்கு ஐயோன்னு சொல்லியிருந்தா இதை நான் பெருசாக பேச மாட்டேன். முரட்டாட்டமல்ல பிள்ளைக்கு. புத்திரன்னா யாரு? முரட்டாட்டமில்ல. அப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. முரட்டாட்டம் பண்ணால் நம்மளுக்கு ஐயோ. அவருடைய பிள்ளையாவே கூட இருக்கலாம், முரட்டாட்டம் பண்ணால் ஐயோன்னு சொல்கிறாரு. முரட்டாட்டம் நம்மளுக்கு என்னது? அவருடைய வார்த்தையை கேளாமல் பாருங்க, கேளையும் மேலே எப்படி அவருடைய வாக்கை கேளாமல். இன்னைக்கு அவருடைய வார்த்தை இருக்குது, இன்னைக்கு பரிசுத்த ஆராதனை இருக்குது, இன்னைக்கு அவருடைய வார்த்தை கேட்கணும், இந்த வருஷத்துக்கு முதல் நாளில் அவரை ஆராதிக்கணும், அவருக்கு ஏதாவது என்னுடைய காணிக்கை கொண்டு போய் கொடுத்து அவரை கனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதபடிக்கு அவர் வார்த்தை கேட்கல, அவருடைய வார்த்தை கேட்கல. முரட்டாட்டத்தோடு கூட எதை நம்புறான்? பார்வோனின் பலத்தில் எகிப்தின் நிழலில் எகிப்துக்கு போகிறோம். வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் நம் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் மாறுகிறது வேண்டாம். நம்ம பலத்தை நம்ம நம்புறது வேண்டாம். ஒரு சின்ன வியாதி வந்துட்டுங்க, ஒரு தலைநோவு வந்துட்டு உங்கள் வேலையை செஞ்சுருவீங்களா பாருங்க, ஒரு இடுப்பு நோவு வந்துட்டு உங்கள் வேலையை செஞ்சுருவீங்களா பாருங்க, ஒரு சின்ன புண்ணு ஆயிருட்டோம் எவ்வளோ துடிக்கிறீங்க. அவ்வளோதான் நம்முடைய பலனெல்லாம். அவர் பலப்படுத்தலைன்னாக்கா, அவர் பலத்தை சார்ந்துக்கலைன்னாக்கா பார்வோன் பலன் வேண்டாம், எகிப்தின் நிழல் வேண்டாம். நல்லா சொல்லுங்க, பார்வோன் பலன் வேண்டாம், எகிப்தின் நிழல் வேண்டாம். நான் எகிப்துக்கு போக மாட்டேன், நான் முரட்டாட்டம் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவனுக்கு பிடிக்காத காரியம். நம்முடைய பலத்து மேலே நம்ம சாரக்கூடாது. நம்முடைய பலனும் நம்முடைய சொத்தும் நம்முடைய சுகமும் நம்முடைய பணமும் நம்ம ஐஸ்வர்யமும் எவ்வளோ நாள்? ஒருவேளை நாம் இருக்கிறோம்ல, நம்ம சந்ததிக்கு போகுமா தெரியாது, நம்ம பிள்ளைகளுக்கு போகுமா தெரியாது. ஆனால் நாம் கர்த்தருக்குள் வாழ்ந்தா, நாம் கர்த்தரை நேசித்தாக்கா சந்ததியாக அவருடைய கிருபை தொடரும். ஆமென். நாம்ளே முரட்டாட்டம் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நியாயம் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும். வேண்டாம். ஏசாயா 10:13, அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான், நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல் குடிகளை தாழ்த்தினேன். எப்படி சொல்றேன் பாருங்க வசனம். என் கையின் பலத்தினால் என் ஞானத்தினால் இதை செய்தேன் அப்படி சொல்லக்கூடாதான். நாம் அப்படி சொல்லவே கூடாது. எப்பயுமே என் கையில் நான் செஞ்சேன், என்னுடைய ஊழியம், நான் பாரு எவ்வளோ கட்டிட்டேன், நான் பாரு எவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், நான் பாரு எப்படி கார் வாங்கிட்டேன், நான் பாரு எப்படி சொத்து சேர்த்துட்டேன், என் பலத்தினால் என் ஞானத்தினால் இதை செய்தேன் ஒருபோதும் நம்ம சொல்லக்கூடாது. உங்களுக்கு எனக்கும் ஞானமும் பலனும் ஒன்றுமே இல்லை. அவர் தரலைன்னாக்கா உலகத்தான் சொல்லிட்டு போட்டோம், ரட்சிக்கப்படாதும் சொல்லிட்டு போட்டோம். நான் சம்பாரித்தேன், நான் கடினமாக உழைச்சேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் நிறைய சம்பாதிச்சு விட்டேன், நான் டெக்னிக்காக பிஸ்னஸ் பண்ணேன் சொல்லிட்டு போட்டோம். எவ்வளோ நாள்? எத்தனையோ சொத்துக்களை சேர்த்து வச்ச ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மதிகேடனே. என்ன சொல்றாரு? மதிகேடனே, இன்று ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும். நீ சம்பாதிச்சு வச்சது யாருக்கு யார் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதிகமா தேவனுடைய பலத்தை சார்ந்துக்காமல்
கையின் பலன் என் ஞானம். சொல்ல, கையின் பலன் என் ஞானம் வேண்டாம், அது சொல்லவே கூடாது. நாம இன்னொருத்தம் பாருங்க, ஓசியா 12:3 எழுதப்படுகிறது. ஓசியா 12:3 அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். எந்த பலத்தில் போராடினானா? தன் பலத்தினால். நம்ம பலத்தில் ஆண்டவரோடு போராடி என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. அதனால்தான் தன் பலத்தில் தேவனோடு போராடும் பொழுது யாக்கோபை அவர் என்ன சொன்னாரு? இஸ்ரவேலாய் மாற்றினார். தொடை சந்தை தொட்டு அவனுக்குள் ஒரு சரீரத்தில் ஒரு டேமேஜ் உண்டு பண்ணி அவருடைய பலத்தை காமிக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த நாட்கள் அப்படி செஞ்சார். இன்னைக்கு நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய திறமையும் சார்ந்து வாழ்ந்தனாக்கா அவர் நம்மளை தண்டிக்கிறதுல பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எதை குறித்தும் பெருமை வந்துடவே கூடாது நம்மளுக்குள்ள. நம்முடைய பலம், நம்மளுக்கு இருக்கிற ஞானம், நம்மளுக்கு இருக்கிற அறிவு, நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணா பேய் ஓடுது, என் கையில் இந்த திறமை இருக்குது, இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கலாம். கிறிஸ்துவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நாம் தாழ்மையோடு இருக்கும் பொழுது அவர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ எவுத்து நிற்கிறார். கர்த்தர் எவுத்து நிற்கி வசனத்தின்படி எவுத்து நிற்கிறவங்கிட்ட பிசாசு தான் தீங்கு உண்டு பண்ணுறான். கர்த்தர் கூட தீங்கு அனுமதிக்கிறது இல்லை. தண்டிக்கிறதுனாக்கா சில நேரத்தில் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டு இவர் கம்முன்னு பார்த்துட்டு இருக்காரு, என்னுடைய பிள்ளை தான், அவன் கீழ்ப்படியாமையினால் இந்த பிசாசனுடைய இந்த கிரியைகளுக்கு அவன் சிக்கி அந்த பாழாய் கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி அவர் விடுவிக்க முடியாமல் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் தன் பலத்தை சார்ந்து வாழ்கிறது ரொம்ப ஆபத்து. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும், வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும், எல்லா தினத்திலும் இந்த வருஷத்தில் கர்த்தரையே பலத்தையே சார்ந்து கொள்வோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கும் கர்த்தருக்காகவும். எல்லாம் சொல்ல, கர்த்தருக்காக. அவ்வளோதான். நம்ம என்ன சம்பாதிச்சாலும், எங்கே ஓடி உழைச்சாலும், ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் உழைச்சாலும், 24 மணி நேரம் உழைச்சாலும் ஒன்றையும் நம்ம கொண்டுகிட்டு போகிறதில்ல. கர்த்தருக்காக வாழ்வோம், அது அவருக்கு மகிமையை கொண்டு வரும். நம்ம வாழ்க்கை ஒரு கர்த்தருக்காக வாழும் பொழுதே அநேகர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இன்னைக்கு அநேகர் நம்மகிட்ட கேட்குற கேள்விக்கு நாமளே பதில் சொல்ல முடியறதில்ல. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் தேவனை ஆராதிக்கின்றீங்க, உங்களால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலை செஞ்சிட்டுச்சே, அங்கே போச்சு இங்கே போச்சு, உங்கள் சபக்காரு நீங்களாம் ஞாயிற்றுக்கிழமை தவறாத ஆராதனைக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு சிலருடைய அவங்களுடைய அந்த பலவீனத்தை நிமித்தம் கேட்கும் பொழுது அது நம்மளுக்குள் வருத்தத்தை உண்டு பண்ணினாலும் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஆமேன். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு சகோதரியை நான் மீண்டும் நான் நினைவு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இங்கே புஷ்பபுரத்தில் இருக்கிறதான நம்ம அடிக்கடி இப்போ பெட்டில் படுத்துருக்கிறதான மணியம்மா என்கிறதான ஒரு தாய், மாதேவன் அவங்க ஒய்ஃபு, அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. நான் அந்த வெளியே போகும்பொழுது அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், அம்மா இயேசு நம்புங்க. என்னத்துக்கு சொன்னேன்னு எனக்கே தெரியல, ஆவியானவர் ஏவப்பட்டு இயேசு நம்புங்க, சர்ச்சுக்கு வாங்க, ப்ரேயர் பண்ணலாம், உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னன்னா எனக்கு வேலைனா ஞாயிற்றுக்கிழமைலாம் ஆடு திறந்துறது கொஞ்சம் லேட்டாக பேசினா ஆடுங்கள்லாம் கத்துதுன்னா 8 மணிக்கே திறந்து விடணும், 9 மணிக்கு காத்தாலே சாப்பாடு செய்யணும், மாட்டை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், எல்லாம் பண்ணிட்டு ஆடு திறந்து விடணும். நாங்கள் இன்றைக்கி ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு மேலே பெட்டில் படுத்துட்டு இருக்கிறாங்க. நான் அப்படியே போய் கேட்டேன், இன்றைக்கி யார் ஆடு திறந்து விட்றாங்கன்னு கேட்டேன். இன்றைக்கி யார் ஆடு திறந்து விட்றாங்க? இன்றைக்கி எந்த ஆடு கத்துது? ஆடும் இல்லை, மாடும் இல்லை, காட்டில் விளைச்சலும் இல்லை, எல்லாம் காஞ்சி போய் கடனோட பெட்டில் படுத்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒருவேளை அந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசுக்கிட்டு வந்திருந்தாக்கா அப்படிப்பட்ட தீங்கு நேரிடாமல் தேவன் பாதுகாத்திருக்க முடியும். ஆமேன். அப்படி உங்களுக்கு எனக்கு நேரிடாதபடி நாம் முன்னெச்சரிக்கையாய், முரட்டாட்டம் உள்ளவர்களாய், திமிரி உள்ளவர்களாய், பெருமையுள்ளவர்களாய் மாறாதபடிக்கு ஆவியானவர் இந்த புதிய வருஷத்திலே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம். ஆமேன். நீரே என் பலன். ஆமேன். ஏசாயா 40:26 உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவைகளின் சேனை இலக்கத்தின் திட்டமாக புறப்பட பண்ணி அவைகள் எல்லாம் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அப்போ தேவனுடைய பலனும் தேவனுடைய வல்லமையும் எப்படிப்பட்டது அப்படின்னு வேதவசனம் சித்தரிக்கிறதுனாக்கா, அவருடைய பலனும் அவருடைய வல்லமையும் எப்படிப்பட்டதுனாக்கா, சும்மா வல்லமையினாலும் பலத்தினாலும் சொல்லி அவருடைய வல்லமையும் பலத்தையும் வர்ணிக்கவில்லை. வேதவசனம் ஏசாயா 40:26 சொல்லுகிறது, மகாபலன். சொல்லுங்க, மகாபலன். ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற பலன். சொல்லுங்க, ஆவியானவர் இந்த வருஷத்தில் எனக்கு கொடுக்கிற பலன்
மகாபலன். மகாபலனால் நம்மை நிரப்புவார். 1 ராஜாக்கள் 19:7-8. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தான். எல்லாரும் சொல்லுவோம், பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். யாரெல்லாம் நிறைய பிரயாணம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நாள் வாழணும் இல்லையானோ? யாரெல்லாம் நாளைக்கே பரலோகத்துக்கு போக போகிறீங்க? ஒருத்தரும் போக விரும்ப. யாரெல்லாம் 120 வருஷம் இருக்க விரும்புறீங்க? 120 வருஷமும் இருக்குல்ல. அது ஒரு ஆள் என் கூட, நான் எப்பயும் 120 சொல்லுவேன், என் கூட ஒரு பார்ட்னர் இருப்பார். நாங்கள் 2 பேரும் 120 வருஷம் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுவோம். ஆமென். நீங்களாம் பரலோகத்துலேருந்து பார்ப்பீங்க. எங்கேருந்து பார்க்க போகிறீங்க? அடடா, நாமளும் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருந்திருந்தாக்கா, விசுவாசத்து இருந்தாக்கா ஊழியம் செஞ்சுட்டு. ஹல்லேலூயா. சும்மா விசுவாசிங்க. 120 டார்கெட் பண்ணால் ஒரு 100 நாசம் போக மாட்டோமா? போக மாட்டோமா? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தான் 120 100ன்றாரு இந்த ஆள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறதுக்கு என்ன பஞ்சமா? 120 விசுவாசிப்போம். யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களாம் அதிகமாக வயசு இருந்தவங்களா 120 வருஷம் இருந்தாலும் சாமி பண்ணிட்டாங்க. 120 வருஷம் வாழ்ந்த ஒரு ஆளை சாமி பண்ணிட்டு கும்பிட்டு இருக்கிறாங்க. எங்களெல்லாம் சாமி பண்ண வேண்டியதில்லை, புனிதரும் பண்ண வேண்டியதில்லை. 120 வருஷம் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருங்க பாருங்க. இவன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்குதுப்பா, உனக்கு ஒரு பலன் தேவை, இதை சாப்பிடுன்னு சொல்லி ஒரு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்து, தூதன் கொடுத்து, அதனால ஒரு பலன் வருதா? 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, 40 நாள் இரவு பகல் நடப்பீங்களா? நீங்க ஒரு நல்ல ஆட்டுக்கறி பிரியாணி, ஒரு பிரியாணி தாரேன், சாப்பிட்டு 40 நாள் ராத்திரி போல் நடப்பீங்களா? கஷ்டம் நடக்கவே முடியாது இல்லையா? இவன் 40 நாள் நடக்கிறானா? எவ்வளோ முதல்ல சொல்லிட்டாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆகவே நீங்களும் நானும் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் நிறைய சாதனைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது, இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக. ஆமென். நீங்கள் வாலிபர்களாக இருந்தால் நிறைய சாதிக்க வேண்டியது, சிறு பிள்ளைகளாக இருந்தால் நிறைய வாழ வேண்டியது இருக்குது. இப்போ சில பேர் நினைக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க பாருங்க, எனக்கு 45 50 55 60 65 ஆயிடுச்சு, இன்னும் வெகு தூரங்குது, பக்கமாக்குது, காடு வீடு போனது, காடு வாவானதுன்னு நினைக்கிறீங்க. கிடையாது, உங்களுக்கும் வெகு தூரம் இருக்குது. ஆமென். அதனால தான் 120 டார்கெட் பண்ணுறேன் நான். 120 போது நீ 70 வருஷம் 75 வருஷம் ஆயிருந்தாலும் தூரம் ஜாஸ்தி தானே. அதுக்கு என்ன தேவை? பலன் தேவை. சொல்லுங்க, பலன் தேவை. அது எந்த பலன்? போஜனத்தின் பலன். என்ன சொல்? அந்த போஜனத்தின் பலத்தினால். எல்லாம் சொல்ல, அந்த போஜனத்தின் பலத்தினால். அப்போ எந்த போஜனத்தின் பலன் 40 நாள் இரவும் பகலும் ஓட வைக்க முடியும்? இன்றைக்கு உங்களையும் என்னையும் வெற்றி வாழ்க்கை வாழ வைக்க முடியும் என்று சொன்னால் எந்த பலன்? எந்த போஜனத்தின் பலன்? ஆண்டவருடைய வார்த்தையாகிய போஜனத்தின் பலன். ஆமென். நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு போய் புது வருஷத்தில் நிறைய சாப்பிட்ருப்பீங்க, கிறிஸ்மஸில் புது வருஷத்தில், இப்பயும் கூட சாப்பிடுங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு மிகவும் அதிகமாய் தேவை என்பதை ஆவியானவர் நமக்கு வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:4. உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தில் உள்ள தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. இப்போ விசுவாசம் எதில் நிற்குது? மனுஷ ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் தான் விசுவாசம் நிற்குது. இப்போ நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் அநேகர் இன்னைக்கு விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கலாம், விசுவாசம் சோர்ந்து போயிருக்கலாம், விசுவாசத்தில் கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கலாம், உலர்ந்து போய் கொண்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, தேவனுடைய பலத்தால் நிரப்பப்படலைனாக்கா விசுவாசத்தில் நிற்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். 1 கொரிந்தியர் 4:20 அதைத்தான் சொல்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, பலத்தினாலே, பலத்தினாலே, பலத்தினாலே. 1 பேதுரு 4:11. 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமை அடையும்படியை செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். எல்லாம் சொல்ல, தேவன் தந்தருளும் பலத்தின்படி, தேவன் தந்தருளும் பலத்தின்படி, தேவன் தந்தருளும் பலத்தின்படி. தேவன் தந்தருளுகிற பலன் மிகவும் அற்புதமானது, அதிசயமானது. அந்த பலன் நம்முடைய
ஆவியிலையும் கூட உற்சாகமாக இருக்க வைக்கும், சரீர பிரகாரமாகவும் கூட நம்மளை சரியான நேரத்துக்கு எழுப்பும். 4 மணிக்கே எழுப்புறது எந்த பலனுங்க? 5 மணிக்கே எழுப்புறது எந்த பலனுங்க? கடினமாக சரீரத்தில் உழைக்க வைக்கிறது எந்த பலனுங்க? அதான் தேவன் தந்தருளும் பலன். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தந்தருளும் பலன். அப்போ தேவன் பலனை தராரா தரதில்லையா? எத்தனை நாளைக்கு தராரு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நல்லா ஆராதிக்கிறதுக்கு பலன் தராரு, அவ்வளோதானா? ஒவ்வொரு நாளும் பலன் தரார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் புது கிருபைன்னா அதான் புது பலன். ஏசாயா 40:29 அதில் சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவமில்லானுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞன் நிலைப்படைந்து சோர்ந்து போகலாம், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாகவும் சரி, உங்கள் வேலையே சில நேரத்தில் வேலையிலேயே ஒரு சோர்வு வருதா உங்களுக்கு? நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு சோர்வு வருதா? அப்போ சோர்வு வரும் பொழுது கர்த்தர் அதில் கூட நம்மளுக்கு பலன் தந்து தொடர்ந்து உற்சாகமாக நம்முடைய வேலையை செய்ய வைப்பார். ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு சோர்வு வருதா? அடுத்த வாரம் ஆராதனைக்கு போனால் போது போ அப்படின்ற அந்த சோர்வை நீக்கிறது தான் இந்த ஆவியின் பலன். ஆமேன். எல்லா பகுதியிலையும் ஒரு பலன் உண்டாயிருக்கு பாருங்கள். சரியாக நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்துலையும் நம்ம சரியாக வாழணுன்னாக்கா ஒரு நல்ல பலன் தேவை. வியாதியாக இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க வேலை எல்லாவற்றையும் சரியாக செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். அவர் இலைப்படையார்கள், சோர்ந்து போவார்கள். எல்லாம் சொல்ல, இலைப்படைய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே வெற்றியாய், பரிசுத்தமாய், ஜெயமாய், உற்சாகமாய், ஆசீர்வாதமாய், சீரும் சிறப்புமாய் வாழ எனக்கு பரத்திலிருந்து தேவன் தந்தருளும் பலன் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது. ஆமேன். எழுந்து நிற்போம், ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் அந்த பலன் நமக்கு கொடுக்கப்பட முடியும். ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருந்தாக்க இந்த நேரத்தில் கொடுக்கப்படும். இந்த ஜெப நேரத்தை நீங்கள் ஆர்வமாய் கலந்து கொள்ளுங்கள். இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் ஆர்வமாய் கலந்து கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஜெபம். நாம் ஒவ்வொருவருமே ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்க. நீங்களே உங்களுக்காக இந்த வருஷத்தில் ஆண்டவரே எனக்கு இன்னும் பலன் தேவை. ஒருவேளை நீங்கள் பலனுள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் உற்சாகமுள்ளவர்களாக இருக்கலாம். எல்லா பகுதியிலும் கூட நீங்கள் சரியான பலனுள்ளவர்களாக இருந்தாலும் கூட இன்னும் நமக்கு பலன் தேவைன்னு கேட்க போகிறோம். இந்த பலன் நம்மை எந்த அளவுக்கு நம்மளை நிரப்புவதுனாக்கா இது ஒரு மகா பலனாக இருக்கிறது. அந்த பலன் நம்மை நிரப்பும் பொழுது நாம் மலைகளை நம்மை அந்த பலத்தால் நிரப்பும் பொழுது நீ மலைகளை குன்றுகளை நொறுக்கி போடுவாய் அப்படின்னு வசனம் சொல்லுது. மலைகளை குன்றுகளை நொறுக்கி போடுகிற பலன், சர்ப்பத்தின் மேலும் தேள்கள் மேலும் நடக்கிற ஒரு பலன், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ்கிற ஒரு பலன், உலக வேலையிலும் கூட சிறப்பாய் விளம்புகிற ஒரு பலன், உலக படிப்பில், நம்முடைய வேலைகளில், நம் செய்கிற தொழிலில் சிறப்பாய் சக்சஸாய் விளங்குகிற ஒரு பலன். அது பரிசுத்த ஆவியின் பலன். எல்லாத்துக்கும் அவருடைய பலன் நமக்கு தேவை. நம்ம பலத்தில், பார்வோனின் பலத்தில், எகிப்தின் நிழலில் வேண்டாம், சுய பலத்தில் வேண்டாம், தன் பலத்தில் வேண்டாம். இந்த நாளில் ஒருவேளை உங்கள் பலத்தில், உங்கள் பணத்தை நம்பி, உங்கள் வேலையை நம்பி, உங்கள் வருமானத்தை நம்பி, உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை நம்பி, உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை நம்பி, உங்களுக்கு இருக்கிற திறமையை நம்பி ஒருவேளை முயற்சி பண்ணியிருந்தா இந்த நேரத்தில் அவைகளெல்லாம் ஒரு ஒதுங்காக வைத்து விட்டு, ஆண்டவரே எனக்கு உங்கள் பலன் இந்த வருஷத்தில் அதிகமாக தேவை. என் குடும்பத்தை நடத்த, என் வேலையை செய்ய, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் ஜெபிக்க, நான் ஆராதிக்க உங்கள் பலன் தேவை. நான் சாட்சியை வாழ உங்கள் பலன் தேவை, உங்கள் ஞானம் தேவை, உங்கள் கிருபை தேவை அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். இயேசு சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்துன்னு சொல்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த பலன் இல்லைன்னாக்கா சாட்சியாய் வாழ முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது என்பதை இயேசு அறிந்திருந்தனால தான் பலனை அவர் கொடுக்கும்படியாக அவர் வாக்கு பண்ணினார். அதே பிரகாரம் காத்திருக்கிறவர்களுக்கு அந்த பலனை கொடுத்தார். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம். அந்த பலனை நாம் பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே அந்த பலன் நமக்குள் இருக்கிறது. அந்த பலனை நாம் அனல் மூட்டி எழுப்புவோம். அந்த பலனுக்காக இன்னும் வாஞ்சிப்போம். இன்னும் அந்த பலனே இல்லைன்றவங்க நீங்க வாஞ்சியோடு கேளுங்க. பலனை பெற்றிருக்கிறவங்க இன்னும் அதிகமாய் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. இயேசு சொன்னார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவன், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம்
வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னீர் உம்மை விசுவாசி உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று. இந்த நாளிலே இங்கே கூடியிருக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியின் பலன் உண்டாகட்டும். அப்பா, கர்த்தர் அருளும் பலன் உண்டாகட்டும். சரீரத்தில் நம்முடைய பலன் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஆவியில் நம்முடைய பலன் கடந்து வருவதாக. உலர்ந்த பகுதியில் உயிரடையப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய வருஷத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் சபையில் கூடி வருகிற அன்றைய கடந்த நாட்கள் வந்து போன இன்னைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வார்த்தையின்படியே பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. இந்த வருஷத்தில் ஆரம்ப நாட்களிலே தகப்பனே, உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பலத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய பலத்தினால் நிரப்புவீராக. இன்னும் அதிகமாய் உம்முடைய பலன் தேவை. உமக்காய் வாழ, உமக்காய் ஊழியம் செய்ய, என் தாளந்துகளை பயன்படுத்த. ஓ ரீ காபா அலாரா சாத்தானா மரப்படா ரோகோ பஷா தலா ரபதானா அந்தல் பெடே கியா தொரோ ஷீக்கல் கடந்தரா ரேகே பேனே கியா தொடோ ரோகோலோ ரேஷே கமத் பரந்த லகினா கம்ரபா. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பலத்தினால் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. எல்லா கை கால் வலிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா பிசாசின் பலவீனங்கள், சரீரத்தின் பலவீனங்கள், வியாதிகள், தலைவலிகள், இடுப்பு வலிகள், சரீரத்தின் வலிகள், எல்லா விதமான பெயின், கிட்னி ஸ்டோன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் பலத்தினால் பர்வதங்கள் சமபூமி ஆவதாக. இயேசுவின் பலத்தினால், பரிசுத்தாவின் வல்லமையினாலே இந்த நேரத்தில் எல்லா முரட்டாட்டங்கள் மாறுவதாக. எல்லா கடின இருதயங்கள் மாறுவதாக. எல்லா சரீர பலவீனங்கள் மாறுவதாக. வறட்சி மாறுவதாக. குறைவு மாறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தர் அருளும் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே சாட்சியை வாழ முடியாதபடி அடிக்கடி பாவம் செய்ய வைக்கிற பலவீனங்கள், பலவீனத்தின் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், சத்துருவின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள், தேவனை ஆவியோடு உண்மையோடு பொழுதுகளை விடாதபடிக்கு பலவிதமான கெட்ட எண்ணங்களை, குழப்பங்களை, சந்தேகங்களை, பயங்களை, சஞ்சலங்களை கொண்டு வந்து போடுகிற பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் பலத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. Rika bala asha kama rapa dada rapa dela raka mala kapa tida dara kaba labara rusha kaba dida da kaba rabala raba shaka lama rata dada raba laba. சொந்த ஞானம் அல்ல, சொந்த பலன் அல்ல, பரிசுத்தாவின் பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் நிரப்பட்டும். கம் ராபா ஷாக்கா ராதி தலா கரபா லேக்கே மேத்தே நேக்கே ராபா ஷாக்கா டாகா ராபா. சொந்த ஞானம் அல்ல, சொந்த பலன் அல்ல, மூளை அறிவு அல்ல, விசுவாசத்தினால் உண்டாகிற பரிசுத்தாவின் பலன் எங்கள் ஒவ்வொருவரையும், சபை ஒவ்வொருவரையும், சபையார் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரத்தின் பலன் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் எங்கள் சரீரங்களிலே நீ போடுகிறதற்காய் நன்றி. சரீரங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. ஆவியை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. பலவீனங்கள் மாறுகிறதற்காய் நன்றி. வியாதிகள் மறைகிறதற்காய் நன்றி. கசப்புகள் நீங்குகிறதற்காய் நன்றி. காயங்கள் ஆறுகிறதற்காய் நன்றி. வியாதிகள் மறைகிறதற்காய் நன்றி. எல்லா சரீரத்தின் வியாதிகள், சரீரத்தின் பலவீனங்கள் இயேசுவின் பலத்தினால் மேற்கொள்ளப்படுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புகிறதற்காய் நன்றி, நிரப்புகிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. உமக்காய் எழும்பிட, உமக்காய் வாழ்ந்திட, ஹல்லேலூயா, உம்முடைய அனலாய் ஜீவித்திட உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புகிறதற்காய் நன்றி. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புகிறதற்காய் நன்றி. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புகிறதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லம் தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே
உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீதே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட. 2 கரங்களை ஊற்றி கடைசியாக ஆவி நிறைந்த அந்நிய பாஷையில் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்நிய பாஷையின் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய சரீரம் எல்லாமே அனலாகிறதா இருக்கிறது. 1 நிமிடம் 2 நிமிடத்துக்குள்ள நான் முடிக்கிறேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் கூட அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஒரு நேரம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஒரு நேரம், கடைசி வாய்ப்பு. ஹல்லேலூயா. கடைசியாய் 2 நிமிடத்தில் நாம் ஜெபித்து முடிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒன்றும் தெரியலனாக்கா இயேசுன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தையும் வரலன்னா உங்க வாயில இருந்து ஜெபிக்க தெரியலனாக்கா, ஆவில இருந்து ஜெபிக்கிற அனுபவம் இல்லைனாக்கா ஒன்னு சொல்லுவோம். நீங்க 2 கரங்களை உயர்த்தி இயேசுன்னு சொல்லுங்க. ஆவியில் அந்நிய பாஷை வரமுள்ளவர்கள் ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் ஜெபிக்கிற ஒரு நேரம், ஆவியில் இருந்து ஜெபிக்கிற ஒரு நேரம். Rika Maladara Sandada Dirabala Haramana Shaka Rabalaba Reke Mene Dida Raba Laka Raba Rada Daba Shaka Mala Dida Raba Raka Mana Dida Raba Dala Hata Nama Rasaka Baraba Reke Mene Dido Doro Bolu Shika Raba Raba Dada Radi Daka Mana Dada Raba Shaba Laka Mara Dida Raba Raba Shaka Mana Tiato Doro Boshu Kela Bara Riga Mata Dana Kara Bala Karaba Yesu சொல்லுங்க. சும்மா இருக்கிற இயேசுன்னு சொல்லுங்க. ஜெபிக்க தெரியலனா இயேசுன்னு சொல்லு. வாய் திறந்து ரீகா மா தாதா ரபா ஷகடா ரபா ரேகே மேதே தீனா காமா தாதா டரா பாலா அப்பு ரேபே ஷிகா மரா பிதா தாலா காரா பாலா அம்தா ராஷி கோரோ போல தி அந்தடா ரேகா மாதா தாலா வேரே ஷிகோ ரோபோ அம்தா லாகா மாதா ரபா டாகா ராதி தாலா உனா ஷகா மரா கிதா டரா பாலா காமா நகரா கபா தியாத்தோடோ ஷிகரே பெலே கரபா மல்கா துனா கபா ராதி தாடா ரபா ஷகலா மாங்கா ராக்கி Kaba lati todo robolo sheke meleti andana marabala hamre beshi koro bodo diakala mana lama lati kobo rodi dada kaba didala hamte leke rebe sheke lebe rebi bala uta raba shaka daba didala kamaraba hamre sheke bere tia todo koro bolo rima tada bara shaka raba வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் பலன், பரிசுத்தாவின் பலன் ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒவ்வொரு நிரப்பட்டும் அப்பா. நிரப்புகிறதற்காய் நன்றி, நிரப்பினதற்காய் நன்றி, நிரப்பி நடத்துகிறதற்காய் நன்றி. மகிமை உமக்கு செலுத்துகிறோம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். அப்படியே ஆவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமையாளர்களை நிரப்பினதற்காய் நன்றி, தொடர்ந்து நிரப்பப் போவதற்காய் நன்றி. எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.